அண்ணாச்சி அந்த மைக் செட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்றீங்களா அண்ணே? கொஞ்சம் அந்த செட்டை ஆஃப் பண்ண சொல்லுங்க. காய்பட சொல்றதுல கொஞ்சம் மைக் செட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. கொஞ்சம் பாரதத்தின் தென்னகமாம் தங்க தமிழகத்தில் வீதி தோறும் தெருக்கள் தோறும் இந்து எழுச்சி கொண்டு வர வேண்டும் என்ற கனவோடு இந்து முன்னணி பேரியக்கத்தை கட்டமைத்த அமரர் தமிழக இளைஞர்களின் இந்து எழுச்சி நாயகன் எங்களின் கடவுள் ராமகோபாலன் சி அவர்களுடைய ஆத்மா நம்மை ஆசீர்வதிக்க இந்த எழுச்சி மிகு பொதுக்கூட்டத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டிலே இந்து முன்னணி பேரியக்கத்தை தெரிந்த அத்தனை பேருக்கும் சிங்கை பிரபாகரன் சொன்னா ஒரு ஆசை. அவர் இந்த இடத்துல மைக்ல பேசினார்னா அவர் பேசிட்டு இருக்கும் போதே நமக்கு மயில் உச்சரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் இங்கே வர வேண்டிய சூழ்நிலையில் தேதி மாறி போனதால எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்க எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அவர் வரல அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன வருத்தமாக இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த உங்களுக்கு எனது சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் கரம் கூர்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்புமிகு இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை தம்பி சதீஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பழனிசாமி அவர்களே மற்றும் லோகநாதன் அவர்களே, சக்திவேல் அவர்களே மற்றும் ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் அவர்களே, இந்து முன்னணி அயலூர் பகுதியினுடைய நிர்வாகிகள் கனகராஜ், கண்ணன், கருப்பையா, பாலகிருஷ்ணன், பாலமுருகன், கிருஷ்ணமூர்த்தி, என் அன்பு தம்பி செல்லையா, சிவசேனை, ஞானசேகர், ஆண்டிவேல், சங்கர், செல்வராஜ், வேல்முருகன், தன்னாசி, சீனிவாசன், குருபரன், நாச்சான், மலைக்கோட்டை மற்றும் சிவபெருமாள் போன்ற எண்ணற்ற காரியகர்த்தர்களுடைய பெயர்களை உங்களை எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசை. இன்னைக்கு கொஞ்சம் காலதாமதம் நிறைய நேரம் ஆயிடுச்சு. நேர விஷயத்துக்கு வந்துடும் சொல்றோம். நம்முடைய வழக்கறிஞர் சொன்னாங்க வக்போர்டு விஷயத்தை பத்தி. ஒரு விஷயம் இங்க இருக்கவங்க எல்லாம் கேளுங்க. உலகில் இஸ்லாமியம் தோன்றி 1400 ஆண்டுகள் இன்னும் ஆகவில்லை. நல்லா கேட்டுக்கோங்க. இஸ்லாம் என்கின்ற ஒரு சமயம், ஒரு மார்க்கம் உலகத்தில் தோன்றி 1400 ஆண்டுகள் இன்னும் ஆகல. ஆனா திருச்சிக்கு பக்கத்துல ஒரு கோயில் 1500 ஆண்டுகள் ஆன பழமையான கோயில். நல்லா கேட்டுங்க, புரிஞ்சுக்கணும். நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை நமக்கும் நமது ஆலயங்களுக்கும் நம்ம சொத்துக்கும் வர காத்திருக்கு. கோயில் 1500 வருஷம் பழமையான கோயில். இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் ஆரம்பிச்சு 1400 வருஷம் ஆகல. ஆனா இஸ்லாமிய சமயத்துக்கு சொந்தமான வக்போர்டு என்கின்ற வாரியத்தினுடைய சொத்துக்கு அந்த கோயில் உடமாச்சு. தமிழ்நாடு வக்போர்டு வாரியத்தினுடைய தலைவர் சொல்கிறார், போர்டு நிலம் எங்களுதுங்க, வக்போர்டு நிலங்க, கோயில் எங்க நிலத்துல இருக்குது. ஐயா பெரியவர்களை நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு ஆபத்து ஆபத்து ஆபத்துன்றாங்க. இந்து முன்னணிக்காரன் என்னடா வருஷம் பூரா கூட்டத்தை போட்டு இந்துக்களுக்கு ஆபத்து இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றானே, இது என்ன கணக்குன்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். இதுதான் கணக்கு. ஐயா கோயில் 1500 வருடங்களுக்கு முன்பு கட்டியது நம்ம அரசர்கள் கட்டியது, சோழ மன்னர்கள் கட்டியது. வக்போர்டு இந்தியாவில் 200 வருஷம் கூட ஆகல. ஆனா 200 வருஷம் கூட ஆகாத ஒரு வக்போர்டுக்கு கோயில் சொந்தம். இந்த ஆபத்து நமக்கு எல்லாத்தையும் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்து முன்னணி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இந்து மதத்தில் தீண்டாமை கிடையாது, ஜாதி பேதம் கிடையாது, நாம் ஒரு தாயின் பிள்ளைகள், நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஓயாம சொல்லுது. நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் இதுக்கு என்ன நோக்கடு? இந்து முன்னணிக்காரன் பிஜேபி ஓயாம இந்துக்கள் ஒற்றுமையா இருக்கணும் ஏன் சொல்றான்? இந்த கேள்வி யார் சொல்லல. இந்துவாக பிறந்து கம்யூனிஸ்ட் சிந்தனையில வளர்ந்து உண்டியல் தகர டப்பாவை தூக்கி தெருவா கடற்கரையா 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு பிச்சை எடுத்து திங்கிறான் கம்யூனிஸ்டுக்காரன். அவன் சொல்றான்
அமெரிக்காக்காரன் சொல்றான். அன்புக்குரிய விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பங்களாதேஷ் நாடு நம்மதான் இந்திரா காந்தி பிரதமரா இருக்கும்போது அவங்க தான் அந்த நாட்டை மீட்டு தனியா ஒரு நாடு அறிவிச்சு கொடுத்தாங்க. பங்களாதேஷ்ல மாணவர் புரட்சின்னு ஒண்ணு பண்ணானுங்க. அங்க இருக்கிற பிரதமரை அடிச்சு விரட்டிட்டு நாங்க புதுசா ஒரு புரட்சி கொண்டு போறோம்னு சொல்லி கிளம்பினாங்க. அவங்களோட நோக்கம் என்னமோ பிரதமரை வெளியேற்றுறதான். அடிச்சா, கலவரம் பண்ணா, தீய வச்சு கொளுத்தினா, கொலைகள் பண்ணா. அந்த அம்மா இந்தியாவுக்கு வந்து பாதுகாப்பா இருக்காங்க, இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கலவரம் எப்படி திரும்பியது தெரியுமா? பங்களாதேஷ்ல வாழக்கூடிய இந்துக்களை நோக்கி திரும்பியது. 2 நாள் 400 இந்துக்களுக்கு மேல கொண்டு விட்டான். யாரு? பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். அப்ப அவங்க எல்லாரும் பயப்பட்டாங்க. பாரத தேசத்திலிருந்து ஒரு குறிப்பு போச்சு. ஐயா, இந்துக்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்கிறீர்களோ, எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ எல்லாம் வீட்டுக்கு வாங்க. மொத்தமா ரோட்ல ஊர்வலமா போடுங்க, உட்காருங்க, ஒரு இடத்துல குமாரி இருங்க. பிரச்சனை முடிஞ்சதுங்க. ஒவ்வொரு பகுதியிலும் 5000 இந்துக்கள் 10,000 இந்துக்கள் திரண்டு வீட்டை விட்டு வெளியே வந்து கையில குச்சி இல்ல ஒண்ணு இல்ல எல்லாம் வீதிக்கு வந்தாங்க. படுவாய் பேர கலவரம் கூட வீட்டுல போய் ஒன்றுக்கிட்டான். இந்துக்கள் ஒற்றுமை ஏன் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி புரியுதுங்களா? இந்து முன்னணி பேர் இயக்கம் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய விஷயம் புரியுதுங்களா? இதுதான் விஷயம். இந்து முன்னணி பேர் இயக்கம், இந்துக்கள் நீங்கள் ஒற்றுமையா இருந்தால் எந்த ஆபத்தும் உங்களுக்கு வராது அப்படிங்கறதா இந்து முன்னணி சொல்லக்கூடிய விஷயம். யாரையும் தாக்குவதற்காக அல்ல, யாரையும் அழிப்பதற்காக அல்ல. நாம் ஒற்றுமையா இருந்தால் நாம் பாதுகாக்கப்படும், நம் குடும்பம் பாதுகாக்கப்படும், நம் கிராமம் பாதுகாக்கப்படும், நம்முடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும், நம் உறவுகள் பாதுகாக்கப்படும், நம்மை அன்றி இருக்க அத்தனை பேரும் பாதுகாக்கப்படும். ஒற்றுமையா மட்டும் இருங்க அப்படின்னு. அடுத்ததா என் தம்பி நிலவரம் பேசினார். மகாவிஷ்ணு ஒரு கேரக்டர். ஐயா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸ், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? சொல்றேன். மகாவிஷ்ணு ஒருத்தர் இந்த சொற்பொழி வளர்த்துவாரு. உண்மையை சொல்றேங்க, அவருக்கும் நமது இந்து அமைப்புகளுக்கும் RSSக்கோ இந்து முன்னணிக்கோ பாரதிய ஜனதாவுக்கோ எந்த தொடர்பும் கிடையாது. போன வாரம் வரலும் நமக்கு அவங்களுக்கு தொடர்பே கிடையாது. அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல சொற்பொழி ஆற்றணும்னு சொல்லி தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் அழைக்கிறாரு. இந்த நிகழ்ச்சிக்கு போறது முன்னாடி அமைச்சரை பார்த்துட்டு தான் போறாரு அந்த மகாவிஷ்ணு. நல்லா கேட்டுங்க, அமைச்சரை பார்த்துட்டு தான் போறாரு. அவரை மட்டும் பார்க்கல, பால்வளத்துறை அமைச்சரை பார்த்திருக்காரு. தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சரை இத்தனை பேரை சந்திச்சு அவர் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கே போறாரு. அவர் சொன்ன ஒரே விஷயம் திருக்குறள். பாவ புண்ணியங்களை பற்றி பேசினார். அங்க ஒருத்தர் கண் பார்வையற்ற ஒரு ஆசிரியர் இருக்காரு. உடனே கோச்சு, அவர் கண் பார்வைக்கு மட்டும் குருடர் இல்ல, அறிவு குருடர். எடுத்து பேசிட்டார். அது எப்படி நீங்க திருக்குறளை மேற்கோள் காட்டலாம்? பாவ புண்ணியங்கிறது இந்து சமுதாயத்தில் நாம நம்பக்கூடியது, அது உண்மை. அதைத்தான் சொன்னாரு இது மகாவிஷ்ணு. அதுக்கு பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அன்புக்குரிய பெரியவர்கள், திருக்குறளை பள்ளி மாணவர்கள் மத்தியில் பேசியதற்காக ஒரு இளைஞர், ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் கைது செய்யப்பட்டு சிறை வைத்திருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இந்த அரசாங்கம் நம் மக்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? திருக்குறள் சொன்னதா, ஐயா நீ பாவம் பண்ணாதியா, நீ இந்த ஜென்மத்துல பாவம் பண்ணா அடுத்த ஜென்மத்துல நீ கஷ்டப்படுவ. நீ இப்ப கஷ்டப்படுறா போன ஜென்மத்துல நீ பாவம் பண்ணிருக்கன்னு சொன்னது குத்தமா? அப்படியே ட்ரெண்ட் மாறுங்க. அந்த பையன் எனக்கு கூட தெரியாது. நான் கிட்டத்தட்ட 26 ஆண்டு காலம் பரிவார அமைப்புகளோடு RSSல பணி செய்திருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியில தொடர்ந்து நிர்வாகியாக நான் பயணப்பட்டு 4 நாள் அந்த பத்திரிகை சத்தியமே எனக்கு தெரியாது. பார்த்தா உலகம் முழுவதும் பேமஸ். இந்த வடிவல் சொல்லுவாங்கல்ல, ஒரே பாம்பு 400 கிலோமீட்டர் க்ளோஸ் மாதிரி ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரே ஒரு காணொலி காட்சி. சரி, இது ஒரு பக்கம் நடந்துச்சுங்க. அப்பவே அறிவார்ந்தவர்கள் செய்தியை நோக்கி உள்நோக்கி பார்க்கக்கூடியவர்கள் இந்த கயவர்கள் எதையும் மறைப்பதற்காக இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாருன்னு சொன்னாங்க. நம்ம ஊர் திருச்சி பக்கத்துல தான் அந்த கல்வித்துறை அமைச்சருடைய ஊர், சொந்த ஊர். கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு டிரைவரா ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பேரு
சிலம்பரசன். இவன் என்ன பண்றான், ஒரு பிள்ளை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணை தனிமையில கூட்டிட்டு போய் ஒரு வீட்டுல வச்சு 5க்கும் மேற்பட்டோர் அந்த பொண்ணை வன்புறவு செய்து பாலியல் பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்து வச்சு மிரட்டிட்டு தொடர்ச்சி அந்த பொண்ணு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுங்க, இது பேப்பர்ல டிவில வராத செய்தி. ஆனா உண்மை யாரு கல்வி அமைச்சருடைய டிரைவர் தெரிஞ்சு தெரிஞ்ச ஒரு நாய். அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேல தன்னால முடியாம பெற்றவங்களுக்கு சொல்லி அந்த பொண்ணு பெற்றவங்களோட திருச்சி காவல்